சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து சமூகத்துல பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இடஒதுக்கீட்டை ஏன் இங்க கொடுக்குறீங்க, எல்லா மக்களையும் சமமாக நடத்தலாம்னு சொல்லி தொடர்ந்த சமூகத்துல இது பேசு பொருளா இருக்கு. விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியால ஈக்விட்டிக்கும் நம்ம காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈக்குவாலிட்டினா எல்லா மக்களையும் நம்ம சமமா நடத்தினா எல்லா மக்களையும் சமமா நடத்த முடியுமான்ற ஒரு விஷயத்த இந்தியால பொருத்தி பார்க்கணும். இந்தியால அப்படி பண்ண முடியுமானா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா மத்த நாடுகள் எல்லாம் வர்க்க பிரச்சனை இருக்கிறப்ப இந்தியால சாதி பிரச்சனை இருக்கு. 4 வர்ணங்களுக்குள்ள 4000 சாதிகளா மக்கள் பிளவுபட்டு இருக்கிறப்ப இந்த மக்களுக்கான சமத்துவத்தை எப்ப பூர்த்தி அடையணும், எப்படி அதை கொடுக்கலான்னு பார்த்தா ஈக்குவிட்டியை நம்ம கையில எடுத்தா மட்டும் தான் அதை பூர்த்தி அடைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் என்ன சொல்லுவார்னா, சமத்துவம் எல்லா மக்களையும் சமமாக நடத்துவதை தாண்டி எல்லா மக்களுக்கும் சம உரிமையும் சம வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவது. அப்படி எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும்னு சொன்னா இங்க இடஒதுக்கீடு ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன் சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு தராங்கன்னு சொல்லி தொடர்ந்து சமூகத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க கொடுக்கப்படுற இடஒதுக்கீடானது சாதி அடிப்படையில் அல்ல, சமூகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுறாங்க. ஓசி, பிசி, எம்பிசின்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸ் தான் இங்க ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. அந்த ரிசர்வேஷன் எப்படி எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை நூற்றாண்டுகளாக எப்படி சாதியை காரணம் காட்டி இந்த மக்களை ஒடுக்கினார்களோ அதை அடிப்படையாக கொண்டு சாதியின் மூலமாக சமூகத்தின் மூலமாக அந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கினால் மட்டும்தான் அந்த சமூக மக்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள். இன்னும் இடபிள்யூஎஸ் என்று சொல்லி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கலாம் என்று சொல்கிறார்கள். சற்று சிரிப்பாகத்தான் இருக்கிறது. நேற்று நான் பணக்காரராக இருந்தேன் என்றால் இன்றைக்கு நான் ஏழையாக மாறிவிடலாம். பணம் நிரந்தரமானது கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். அது முழுமையான எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எனக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த சாதியினுடைய பெயர், இந்த சமூகத்தை சேர்ந்தவன், இந்திய பட்டியலுக்கு உள்ளப்பட்டவன் சொல்லி தொடர்ந்து என் மீது இப்படி போன்ற விமர்சனங்கள் இருக்கின்ற பொழுது எதன் அடிப்படையில் எனக்கு கல்வி மறுக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் எனக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ, எதை காரணத்தை காட்டி நான் அந்த சமூகத்துல முன்ன வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை வழங்கினால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னேற்றம் அடையும். இன்னும் சொல்ல போனா இந்த இடஒதுக்கீடு எல்லா இடத்துலயும் முழுமையா பூர்த்தி அடைஞ்சிருச்சானா பெரிய கேள்விக்குறிதான். பிரைவேட் செக்டர்ல இடஒதுக்கீடு இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இடஒதுக்கீடு எல்லா மக்களுக்கும் கிடைச்சு எல்லா மக்களும் என்னைக்கு முன்னேறாங்களோ, இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற அடித்தட்டு மக்கள் கூட முன்னேறி நான் சமத்துவமாக வந்து விட்டேன், இனிமே இந்த சமூகத்துல இடஒதுக்கீடு வேண்டாம் என்று மனநிலை அவனுக்கு வருகின்ற பொழுதுதான் இடஒதுக்கீடு நம்ம தூக்கலாம். 100 ஆண்டு காலம் போராடி இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு நாம் பெற்றோம். ஆனால் 3 நாட்கள்ல, இன்னும் சொல்ல போனா ஒரே வாரத்துல இடபிள்யூஎஸ் 10% சொல்லி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி அந்த சமூக மக்களுக்கு பொருளாதாரத்தால பின்தங்கியவர்கள் சொல்லி அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. இது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாது. பொருளாதாரத்தில் வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீன்றது சமத்துவத்துக்கு வழிவகுக்காது. அது இன்னும் சொல்ல போனால் உயர் சாதி பார்ப்பனர்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. ஆகையால் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கினால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னேறும், இந்த சமூகத்தில் முழுமையான மாற்றம் நிகழும். இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுகிறவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு எதிராகவும் சமூகம் இப்படியே இந்த கட்டமைப்பு கீழே இருக்க வேண்டும் என்று முழுமையாக ஈடுபடுபவர்கள் தான். ஆகையால் இந்த சமூக மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால் சாதியின் அடிப்படையில் இந்த எதை அடிப்படையிலாக என்னை பின்னோக்கினீர்களோ, எதை காரணம் காட்டி எனக்கு மறுக்கப்பட்டதோ அதை காரணம் காட்டி எனக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் மட்டும்தான் சமூக நீதியும் சமூக மாற்றம் பூர்த்தி அடையும். நன்றி, வணக்கம்.